கோயில் கும்பாபிஷேக விழாக்களை முதலமைச்சர் ஸ்டாலின் புறக்கணிப்பது ஏன் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நரசிம்மர் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்த பின் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை தற்போது நாம் பார்க்கலாம். சமீபத்தில் வல்லக்கோட்டையில் நானும் ஒரு சாதாரண பக்தியாக தான் போனேன். அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் பிரச்சனைகள் ஏற்பட்டதை போல ஒரு வெளிப்பாடு, யாருக்கும் உயர் ஒரு மரியாதையோ இருக்க தாழ்த்தப்பட்ட மரியாதையோ அங்கே கொடுக்கப்படலை. அதனால இறைவன் முன்னே அனைவரும் சமம் தான். அந்த இறை உணர்வோடு தான் நான் எல்லா கோயிலுக்கும் போவேன். அதே மாதிரி தான் இங்கே கூப்பிட்டுட்டு வந்தேன். இல்லை, அதுதான் சொன்னேன். செல்வ பெருந்தகையும் என் கூட வல்லக்கோட்டையில் வந்து கலந்து கொண்டது எனக்கு மகிழ்ச்சி. எல்லாரும் ஒரே நேரத்தில் தான் நின்னோம். அவர் அனுமதிக்கலன்றது நான் அங்கே இருந்த வரைக்கும் நான் அதை ஒத்துக்கொள்ள முடியாது. அதுக்கப்புறம் நாங்கள் சிறப்பு தரிசனத்துக்காக நான் மக்களோட மக்களாக லைனில் போய் நின்றுட்டேன். அவங்க வந்து ஒரு கேட் வழியாக வரணும்னு நின்றுட்டு இருந்தாங்க. அதுக்கு தான் ஆக்சுவலாக மக்களும் காத்திருந்தாங்க, முருகனும் காத்திருந்தார். அதை தான் சொல்லணும் நாம. அதனால எங்கேயுமே அங்கே ஒரு பாகுபாடு பார்க்கப்படவில்லை, யாரும் வேறுபடுத்தி பார்க்கவில்லை, யாரும் சாதியை கூட அங்கே எதையும் சொல்லலை. அப்படிப்பட்ட பழக்க வழக்கங்கள்லாம் போயிடுச்சு. அவரே ஒரு சமூக நீதி காவலர் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கின்ற ஆட்சியில் இருந்துட்டு இன்னும் 2000 வருஷமா இருக்கிற பழக்கமே இருக்குன்னு சொன்னா எப்படி? அப்பனா நீங்க சமூக நீதி காவலர்னு சொல்ற யாருமே அந்த சமூக நீதி நிலைநாட்டலையா, மாற்றமே ஏற்படலையா? அப்ப நீங்க அதை தான் குற்றம் சாட்டி கொண்டே இருப்பீர்களா? ஏதோ முதலமைச்சருக்கும் அறநிலையத்துறை அமைச்சருக்கும் கெட்ட பேர் வரக்கூடாதுன்றதுக்காக நான் சொன்னேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எல்லாரும் பக்தர்களா போனோம், எல்லாரும் பக்தர்களா தான் வந்தோம். எனக்கு ஏதோ தமிழிசைக்கு சிறப்பு என்னது நாற்காலி போட்டு அமரர் முத்தரசன் சொல்றாரு. முத்தரசன் அவர்களே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் நான் எங்கேயுமே எடுத்துக்க மாட்டேன். நான் கவர்னரா இருக்கும் போதே பாண்டிச்சேரியில் போய் கேட்டு பாருங்க, தெலுங்கானாவில் போய் கேட்டு பாருங்க, அங்க எந்த பக்தர்களையும் நிறுத்திட்டு நான் சாமி கும்பிட்டதே கிடையாது. அதனால நான் எப்பவுமே பக்தியா தான் இருக்கேன். இந்த வேறுபாடு எங்க மனசுல கிடையவே கிடையாது. வேண்டும் வந்து ஒரு விளம்பர அரசியலுக்காக வேணா சில பேர் அதை சொல்லிக் கொண்டிருக்கோம். நிச்சயமா எதுவும் அங்க நடக்கல. குடமுழுக்கு நடக்கிறது நல்லதுதான். ஆனா நான் என்ன கேட்கிறேன், ஒரு முதலமைச்சர் அவர்கள் அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் குடமுழுக்கு நடக்கும் பொழுது கலந்து கொண்டார்கள். ஏன் தமிழக முதலமைச்சர் ஒரு குடமுழுக்குல கூட கலந்து கொள்ளுகின்ற எண்ணம் அவருக்கு வரவில்லை? மறுபடியும் 3000 குடமுழுக்கு நடத்துனீங்க. அதே நேரத்துல மற்ற மத பண்டிகைகளை நீங்க கலந்துக்கிறது இல்லையா? கிறிஸ்துமஸ் விழால கலந்துக்கிறீங்க, இஃப்தார் விருந்துல கலந்துக்கிறீங்க. அப்ப இந்த துவேஷம் எதுக்கு நான் கேட்கிறேன், இந்த வேற்றுமை எதுக்குன்னு கேட்கிறேன், இந்த பாராபட்சம் எதுக்குன்னு கேட்கிறேன். அதுக்கு பதில் சொல்லட்டும். எனக்கு விருப்பம் இல்லைன்னா திமுக தலைவராக இருந்தா விருப்பம் இல்லைன்னு சொல்லலாம். ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் அனைத்து தர மக்களின் நம்பிக்கையையும் மதிக்கணும் நான் கேட்டுக்கொள்றேன்.